இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து லினோவா கவர்மெண்ட் லேப்டாப் E4125 இது வந்து டிஸ்பிளே போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கண்டிஷனை பாருங்கள், 2 பீஸாக இருக்குது. டிஸ்பிளே ஃபுல்லாகவே போயிடுச்சு, அவுட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹிஞ்சஸ் ஃபுல்லாகவே ப்ரோக் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம எப்படி ரீஒர்க் பண்ண போகிறோம், ப்ளஸ் வந்து டிஸ்பிளே எப்படி மாற்றுறோன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். புது டிஸ்பிளே ஃபஸ்ட்டு இந்த பழைய டிஸ்பிளே கழட்டி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது கழட்டி ஆயிடுச்சுன்னா பின்னாடி வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டிப் ஒன்று இருக்கும், டிஸ்பிளேயோட கனெக்ட் ஆகிறது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறேன்னா டிஸ்பிளே வெளியில் வந்துடும், அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் வந்து ஃபுல்லாகவே உடஞ்சிருக்கு. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இது ஒன்று இருக்குது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ச்சஸ் வந்து உட்காருறது. இந்த இடத்துலையுமே ஆக்சுவலாக உடஞ்சிருக்கு. இங்கே வந்து ஒன்று கூட இல்லை, எல்லாமே இங்கே 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 இந்த 3 ஏரியாவுமே ஃபுல்லாகவே உடஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக இதில் வந்து லாக் ஆகிருக்கணும். இது ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. அது இல்லாமல் இந்த இடமும் இந்த டிஸ்பிளே கூட அந்த சப்போர்ட் சைடில் வருது பாருங்கள், இதுவுமே கட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இது இப்போ 4 ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு. இப்போ டிஸ்பிளே பின்னாடி பாருங்கள், ஆக்சுவலாக இதுதான் வந்து அந்த ஸ்டிப்பு. இந்த ஸ்டிப்பை தான் நம்ம கழட்டணும். அவ்வளோதான், டிஸ்பிளே தனியாக எடுத்துட்டோம். இப்போ இந்த லேப்டாப்லேருந்து இது வந்து ஏ பேனல்னுவாங்க, டிஸ்பிளேக்கு பேக் சைடில் வருது. இதை ஃபுல்லாகவே வந்து கழட்டி எடுத்துட்டோம். கழட்டி எடுத்துகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ரீஒர்க் பண்ணி இந்த மாதிரி 2 இன்சர்ட் வைக்கணும். இந்த இன்சர்ட் வச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஞ்சஸ் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம டைட் பண்ண முடியும். வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ இதில் பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி 2 இருந்தது, இதுவும் இருந்தது. இப்போ நம்ம இதை வந்து புதுசாக வச்சுருக்கோம். அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. இதில் வந்து 1 2 3 வச்சுருக்கோம். இது ஆல்ரெடி இருந்தது. இந்த 3மே வந்து வச்சுருக்கோம். இதில் சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரிப்புக்காக ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் ஒன்று பண்ணுவோம். அது பண்ணிட்டோம்னு சொன்னால் நமக்கு ஃபுல் க்ரிப்பாக இருக்கும், திரும்ப வந்து உடையாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரைட் சைட்லேயும் மாட்டிட்டோம், ஒரு சைட்லேயும் இந்த 3 ஸ்க்ரூ மாட்டியாச்சு. இப்போ ஃபங்க்ஷன் ஆகிறது பாருங்கள், கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டிப்பு கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஆன் பண்ணி பார்க்க வேண்டியதான். அவ்வளோதான், டிஸ்பிளே கனெக்ட் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்க்கணும். அடாப்டர் கனெக்ட் பண்ணிட்டேன், சார்ஜ் ஏறுது பாருங்கள். ஓகே, இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். தனியா அவ்வளோதான், ஆன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஓகே, ஃபைனல் ஸ்டேஜ் இவ்வளோ தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ள பேஸ்ட் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் நேரம் காயறதுக்கு டைம் ஆகுன்றதுனால சில்வர் டேப் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. அவ்வளோதான், 2 பார்ட்டாக இருந்தது. இப்படி தான் பண்ணியிருக்கோம். இந்த பேனல் மாற்றணுன்னா எப்படியும் ஒரு 2000 rupees செலவு பண்ணுற மாதிரி இருக்கும்.